தியானத்துக்கு நேராக கடந்து போவோம். இன்றைய தலை பிரசங்கத்துக்குரிய வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14:26 28 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 14:26 28. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33-31 வசனங்கள் எல்லாம் எழுதி கொள்ளுங்க. ஏசாயாவுடைய புஸ்தகம் 29 அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28-20. 4 வேத பகுதிகளை உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இந்த 4 வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளும். 1 ராஜாக்கள் 14 அதிகாரம் 26 முதல் 28. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 31வது வசனம். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 29 அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28-20. இந்த 4 வசனங்களையும் இந்த 4 வேத பகுதியில் உள்ள வார்த்தைகளையும் வாசிக்க கேட்போம். வாசிங்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவர். அப்படியே நிறுத்திக் கொள்ளுங்க. இதுல ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு எதை சேரும். 26 நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு வார்த்தை முக்கியப்படுத்தும் நம்ம தலைப்பு எடுக்கிறதுக்காக. கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டான். இது அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்தின் ராஜா சாலமோன் செய்து வைத்த எல்லாவற்றையும் எடுத்தான். அதுல என்ன எடுத்தான்? பொன் பரிசைகளை என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டான். இப்ப அதுக்கு அடுத்த வசனத்துல இது அழகா சொல்லி வாசியா. அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் சாலமோனின் மகன் 27வது வசனத்திலே ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசைகளை உண்டாக்கினான். எது உண்டாக்குனா? சாலமோன் எப்படிப்பட்ட பரிசைகளை உண்டாக்கி வைத்திருந்தான்? பொன் பரிசைகளை உண்டாக்கி வைத்திருந்தான். இப்ப இவன் என்ன செய்தான்? அதையெல்லாம் எகிப்தின் ராஜா எடுத்துட்டு போன பிற்பாடு இவன் என்ன செய்தான்? இவன் எப்படிப்பட்டதான காரியத்தை செய்தான்? எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எடுத்துட்டு போன பிற்பாடு வெண்கல பரிசைகளை உண்டாக்கினான். இந்த வெண்கல பரிசையோடு அவன் ஆலயத்துக்கு அரண்மனைக்கு போகும்போது அணிவகுத்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட். இதை அப்படியே வச்சுட்டு நேரா எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 31வது வசனத்துக்கு வாங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்திலே வந்து, ஜனங்கள் சபைக்கு எல்லாரும் வருகிறது போல வந்து உனக்கு முன்பாக என் ஜனம் போல் எப்படி இருப்பாங்க? அங்க பொன் பரிசைகளுக்கு பதிலாக வெண்கல பரிசைகளை உண்டாக்கினார்கள். இங்க என் ஜனங்கள் போல் ஒரு கூட்டம் ஜனம் என்ன செய்வாங்க? வந்து உட்கார்ந்துருப்பாங்க. என் ஜனம் அல்ல, என் ஜனம் போல. அதாவது ஆண்டவருடைய ஜனத்தோடு என் ஜனம் போல ஒரு ஜனம் வந்திருப்பாங்க. தலைப்பு என்ன சொல்லவே இல்லை. தலைப்பு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு சொல்லும். 29 ஏசாயா 29:13 வாசிய. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. நல்லா கவனிச்சு எழுங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அங்க பொன் பரிசைக்கு பதிலாக வெண்கல பரிசை. என் ஜனம் போல் இருக்கிற என் ஜனம் போல் இருக்கிற ஒரிஜினல் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தை போல் இருக்கிற ஒரு டூப்ளிகேட் ஜனம். இங்க உதடுகளினால வாயினால கனம் பண்ணுவாங்க. இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனுக்கு தூரமா இருக்குது. இப்போ நீதிமொழிகள் 28-20 வாசிக்கும் போது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம தலைப்பு எடுக்கிறோம். ஒரிஜினல் பிரசங்க தலைப்பு என்னது? ஒரிஜினல். ஒரு ஒரிஜினல் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு எடுக்க போறோம். பொன் பரிசைங்கிறது ஒரிஜினல். இப்போ டூப்ளிகேட் எப்படி வந்திருக்கு? வெண்கலம். என் ஜனம் என்பது ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் ஜனத்துக்கு ஈக்குவலா ஒரு ஜனம் இருக்கு. என் ஜனம் போல இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? என் ஜனம் போல இருப்பாங்க. அடுத்தது என்ன? வாயினாலும் உதடுகளினாலும் என்ன கனம் பண்ணுவாங்க, சோத்திரம் பண்ணுவாங்க, சேருவாங்க. இருதயத்தை என்ன செய்ய மாட்டாங்க. எனக்கு ஒரிஜினல் உண்மை உள்ள மனுஷன், ஒரிஜினல் உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை. ஒரிஜினல் அப்படின்னு சொன்னா கலப்படம் இல்லாத, என்ன இல்லாத? கலப்படம் இல்லாத. நிறைய வார்த்தை அதுக்குள்ள இருக்குது.
கலப்படம் இல்லாத இருக்கிறத இருக்கிற விதமா, அதான் ஒரிஜினல். இப்போ தலைமுடி வெள்ளையா இருக்கு, அது ஒரிஜினல். கலர் அடிச்சா அதுக்கு வேற என்னது? டூப்ளிகேட். நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ நகையில கூட தங்கம் அப்படி கிடையாது, தங்கத்துக்கு கலர்ல பித்தாளையை போட்டிருக்கிறாங்க, ரைட்? அப்போ அந்த கலர் ஒரிஜினலா பித்தாளைக்கு இல்லை, பித்தாளையோ அலுமினியமோ ஏதோ ஒன்று. இப்படி ஒவ்வொன்றும் டூப்ளிகேட். அப்படின்னா இருக்கிறத இருக்கிற விதமாய் சொல்லுகிறது, ரைட்டா? இப்போ ஒரிஜினல் லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 வேடிய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து சொல்ல போறோம். நீங்களும் நானும் இந்த ஒரிஜினல் என்கிற இடத்துல இருக்கிறோமா என்பதை தற்பரிசோதனை பண்ணி ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளும். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு பகுதி. முதல் நம்முடைய வாழ்க்கையில எதுல ஒரிஜினலா இருக்கும் புரியும் நினைக்கிறேன். இதுக்கு தலைப்பு நல்ல தலைப்புனா உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம இந்த தலைப்பு ஆண்டோடைய கிருபையினால கடந்த வாரத்தில் ஒரிஜினல் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரோம். ஒரிஜினல், ஒரிஜினல் தேன் அப்படிம்பாங்க, ஒரிஜினல் பூ. சாலமோன் கிட்ட போய் சேபா தேசத்து ராஜஸ்திரீ அவனுடைய ஞானத்தை பரிசோதிக்கும் போது ஒரே சைஸ்ல இருந்த ஒரு 2 பூவை கொண்டு போனாங்க. நம்ம ஒரு கணக்கில் ரோஜா பூனி வச்சுக்கிடும். கொண்டு போயிட்டு காட்டிட்டு, நீங்க இதை வாங்கி பார்க்க கூடாது, மணத்தி பார்க்க கூடாது, ஆனா இதுல ஒரிஜினல் பூ எதுன்னு என்ன செய்யணும் சொல்லணும்னு சொன்னாங்க. அவன் ஒண்ணுமே சொல்லல, ஜன்னலை திறந்துட்டு 2 பூவையும் வைக்க சொன்னான். எந்த பூல தேனி வந்து உட்காதோ அது ஒரிஜினல் பூ. தீர்வு முடிச்சிட்டு. அல்லேலூயா. உங்களுக்கு அதே போல ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம், ரைட்டா? முதல் இனி நம்ம சமயத்தை எடுக்காம ஒரு 40-45 நிமிஷத்துக்குள்ள பிரசங்கத்தை முடிக்க ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சிடும் இன்னைக்கு. முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய லைஃப்ல ஒரிஜினல் லைஃப் அப்படின்னா எந்த விஷயத்துல எப்படி அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21:17 வசனத்தை வாசித்தால், 1 நாளாகமம் 21:17 வாசித்தால் வாசிங்க. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாயிருப்பதாக. நல்லா கவனிச்சிடுங்க. ஜனத்தை லெக்கம் பார்த்ததுனால ஆண்டவர் 70,000 ஜனங்களை அழிக்கக்கூடிய இடம் வருது. அப்போ தாவீது சொல்றாரு, ஆண்டவரே ஒரிஜினல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கே சொல்றேன், உங்களுக்கு புரியும் எனக்கு. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன்? ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். தானியேல் தன் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபித்தான். அப்போ முதல் ஒரிஜினல் லைஃப் பாவ அறிக்கையில் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அவங்க அப்படி, எங்க அம்மா அப்பா வளர்த்தது அப்படி, பேச்சுக்கு இடமே இல்லை. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் பாவி, நான் தான் தப்பு செய்தேன், நான் தான் தப்பு செய்தேன். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப அருமையாக அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ரொம்ப பெரிய மேன்மை. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தோடு தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கப்படுவதற்கு காரணம், ராஜாவாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில் முதல் பகுதியாக எடுத்து பார்த்தா தன்னுடைய பாவத்தை உணர்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரிஜினல் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை அறிக்கை செய்யறதுல ஒரு ஒரிஜினாலிட்டி நமக்கு கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா. அதுக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் லவ் பண்ணேன். அவங்க அது அந்த பேச்சுக்கே இல்லை. நான் தான் லவ் பண்ண. நிறைய இடத்துல நான் என்னுடைய பகுதியில் சொல்லுவேன், எதிர்முனையில் இருக்கிறவங்க குற்றவாளி அக்யூஸ்ட் கிடையவே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். நான் அறியாமையில் சின்ன வயசுல இருக்கும்போது உள்ளது வேற. ஆனால் அறிவு வந்த பிற்பாடு எனக்கு நல்லது எது, தவறு எது, சரி எது, தப்பா சரியில்லாதது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுல இன்னொரு நபர் உள்ளுக்கு வர வேண்டிய அவசியமே, அவங்களால அவங்க தான் இதுக்கு காரணம், இந்த நபர் என்கிட்ட பழகுனதுனால நான் தம்படிக்க பழகினேன், இவங்க தான் என்ன குடிக்க வச்சாங்கன்னோ வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அப்படி நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சொன்னால் அது ஒரிஜினல் இல்லை. அல்லேலூயா. இப்போ ஒருத்தன் கொண்டு விஷத்தை கொண்டு கொடுக்குறான், குடிப்பாங்களா? குடிச்சோமா? இல்லையே.
மெடிக்கல் ஸ்டோர்ல விஷ பாட்டில் தான் இருக்குது, வாங்குறோமா? வாங்கலையே, வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. அல்லேலூயா. விஷத்துக்குரிய எத்தனை பொருட்கள் இருக்கிறது, நம்ம அதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறோமே. அல்லேலூயா. தேவையில்லை. அப்ப நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம குறைவுள்ளவளாய் மாறும்போது, இன்னொரு நபர் பலிக்கடா வாக்கும் போது நம்முடைய ஒரிஜினாலிட்டியை இழக்கிறோம். நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் ஜனத்தை என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜனத்தை அழிக்காதுங்க, என்னை என் தகப்பன் வெட்டி அடிங்க. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை அவர் பத்சேபாளோடு, அதாவது உரியாவுடைய மனைவி கிட்ட தப்பு பண்ண போது, நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய குறைவை உணர்த்தும் போது, சங்கீதம் 51 தன் பாவத்தை உணர்ந்து அந்த சங்கீதத்தை பாடுவார். தன்னுடைய பாவத்தை 7 வகையா இருப்பார் பாருங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு போறோம். மறுபடியும் உங்களுக்கு சொல்றோம், ஒரிஜினல் அப்படிங்கிறதுல முதல் நம்ம லைஃப்ல பாவத்தை உணர்கிறதுல, பாவத்துக்கு மனஸ்தாபப்படுகிறதுல, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறதுல, பாவத்துக்கான தண்டனைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலோ, நம்மை சார்ந்தவர்களோ சபையில வரும்போது, அதுக்கு முதல் காரணம் யாருன்னு நான் நினைக்கணும்? நான் தான். சபையில தேவன் அனுமதிக்க கூடாத சில காரியம் வருமானால் அதுக்கு மூல காரணம் யாருன்னு நினைக்கணும்? நான். எருசலேமிலே மதில்களிலே இரவும் பகலும் ஜாமக்காரில் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். ஜனத்தின் மத்தியில் குறைவுகள் வரும்போது, சத்துருடைய வல்லமை பெருகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் நான் தான் காரணம். என்னுடைய ஜெபம் சரியில்லை, நான் சரியாக தேவனுடைய ஜனத்துக்காக சரியாக நிற்க வேண்டிய இடத்துல நான் நிற்கல, வாழ வேண்டிய விதத்தில் வாழல அப்படிங்கிறத உணரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைடைய லைஃப்ல ஒரிஜினல் அப்படின்னு சொல்லும் போது, பாவத்தின் காரியத்தை உணர்கிறதுல, ஒத்துக்கொள்ளுகிறதுல, அறிக்கை செய்கிறதுல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரிஜினல் வேணும். சங்கீதம் 51 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் வாசித்து பார்க்கும்போது 51 வசனத்தை வாசித்தா, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறதுல, ஒத்துக்கொள்ளுகிறதுல தாவீது ராஜாவுட்ட காணப்பட்ட ஒரிஜினாலிட்டியில முதல் வார்த்தை வாசிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க. என் மீறுதல்கள். அவருடைய பாவத்தை எப்படி சொல்றாரு? பாவ வாழ்க்கைக்கு அவர் கொடுக்கிற முதல் பட்டம் என்ன? முதல் குற்றம் என்ன? 7 பிரிவா அவர் அந்த கேஸை கொண்டு வருவார். என்ன சொல்லலாம்? இந்த ஒரு கேஸ் இதாச்சுன்னா 4 பிரிவுகளில் கேஸ் போட்டிருக்கு, சட்டத்தில் 4 பிரிவில் அவனை கைது பண்ணியிருக்குன்னே மாதிரி, முதல் பிரிவில் அவருடைய பாவத்தை சொல்லும்போது சொல்லாரு மீறுதல். என்னது மீறுதல்? எனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை நான் மீறிவிட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை விட்டு நான் மீறிவிட்டேன், நான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நான் மாறிட்டேன். மீறுதல். என்னது மீறுதல்? ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 51:2 வாசித்தா வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. அக்கிரமம் என்கிற வார்த்தை தெய்வ சித்தத்துக்கு மாறான வார்த்தை. அதிகமாக அக்கிரமம் என்கிற வார்த்தை சொல்லப்படும் போது தெய்வ சித்தத்துக்கு மாறான, தேவனுடைய நோக்கத்துக்கு மாறான வார்த்தை. என் அக்கிரமம் நீங்க. அப்போ ஒரிஜினல் லைஃப்னு சொல்லும் போது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறதுல ஒரிஜினல் லைஃப் நமக்கு இருக்கணும். பாருங்க, இதுல பத்சேபாளவ குளிச்சா அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, அது இதெல்லாம் அந்த வார்த்தையே இல்லை. என்ன அக்கிரமம்? என்ன சொல்றாரு? என்ன அக்கிரமம்? மூன்றாவது சொல்வாரு பாருங்க, சங்கீதம் 51:2-3 வாசித்த வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. 4வது வசனத்தை சேர்த்து வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் பாருங்க. அப்ப துரோகம், விரோதம், விரோதமாக. மூன்றாவது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன், நான் ஒரு விரோத செயல்ல செய்துட்டேன். மீறுதல், அக்கிரமம். அடுத்தவர் என்ன கொடுக்கிறார்? தன்னுடைய பாவத்துக்கு ஒரிஜினலான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். விரோதமா, துரோகமா செயல்பட்டிருக்கேன் ஆண்டவரே. 4வது சொல்லும் போது சங்கீதம் 51:4 வாசிக்கும் போது வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பி. சொல்றாரு, உங்களை பார்க்க வச்சு துணிகரமா பொல்லாங்கா வாழ்ந்திருக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, சில பாவங்களுக்காக தலையில இல்லைன்னா மார்பிள் அடிச்ச மாதிரி இப்படி வாழ்ந்திருக்கேன். அறிவு கட்டவனா? உடைய கண்களுக்கு முன்பாக என்ன செய்தேன்? கொண்டு வருவார் பாருங்க. பாவத்தை கொண்டு வரும்போது
நான் பாவம் செய்யும்போது யாரும் பார்க்கலன்னு நினைச்சே. இல்லை ஏசப்பா, உங்க கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனத்தை நடப்பித்தேன். நீங்க பார்த்துட்டு இருக்கத்தக்க தப்பு என்ன செய்திருக்கிறேன், பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவர் தன் பாவத்தை அறிக்கை செய்கிற விதத்தை பாருங்க. 5 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதம் 51:5 வாசித்தால் வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம். நான் எதுல உருவானேன்? துர்க்குணத்தில் உருவானேன். வாழ்க்கையே குணமே மோசம். துர்க்குணமாகவே நான் வாழ்ந்திருக்கிறேன். தன்னை எப்படியெல்லாம் உணர்ந்திருக்கிறார் பாருங்க. ஒரிஜினல் வாழ்க்கை எப்படி அறிக்கை செய்கிறார் பாருங்க. நான் துர்க்குணத்தில், தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பொல்லாத குணத்துக்குரியவனா உருவாயிருக்கேன் ஐயா. அடுத்தது சொல்லுவாங்க பாருங்க, சங்கீதம் 51:5 வசனத்தை வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த இடத்துல நீங்க சரியா விளக்கம் கொடுத்தா, என் தாய் என்ன செய்தாளாம்? பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இச்சைக்குரியவனாகவே பிறந்திருக்கேன் ஐயா. எவ்வளவு தன்னை உணர்றாரு பாருங்க. ஒரிஜினல் லைஃபை எப்படி சொல்றாங்க பாருங்க. 6 தன்னுடைய வாழ்க்கையில பாவத்திலே தான் உற்பத்தி ஆனேன். 7 சங்கீதம் 51:14 வாசித்தா சொல்லுவாங்க பாருங்க. ஒரு நல்ல வார்த்தை வாசிங்க. தெய்வனே, என்னை ரட்சிக்கும் தெய்வனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது பாத்தீங்களா சொல்றாரு, நான் செய்தது கண்டிப்பா என்ன செய்யும்? ஒரிஜினல் லைஃப் அப்படின்னா தன்னை உணர்வாங்க. எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, என்னை வளர்த்தது சரியில்லை, சான்ஸே கிடையாது. என் கூடுவார் சரியில்லை, அவனுக்கு கூடுவார் சரியில்லை, வாய்ப்பே கிடையாது. உண்மையாக சொல்கிறேங்க. இதே புதுக்குடியிருப்பில் தான் நம்மளும் பிறந்து வளர்ந்தோம். அன்னைமார் அப்பா எல்லாரும் குடிக்காரங்க. அவங்க கூடயே இருக்கக்கூடிய இடத்திற்கு பிஸ்னஸ் லைனில் அவங்க கூட இருந்திருக்கிறோம். அப்புறம் வளர்ந்து வரும்போது நல்ல தம் அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் அவைகளில் ஒன்று நம்மை அண்டாதபடி இருக்குது. அதனால எல்லாவற்றிலையும் சரியாக இருந்திருக்கேன்னு எனக்கு முத்திர குத்திரியான். அல்லேலூயா. தவறுன இடங்களிலெல்லாம் தவறு செய்தவர்கள் அல்ல, என் வாழ்க்கை தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா. நான் தவறின இடங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குறைவு தான் அதற்கு காரணம். நான் பாவம் செய்தேன், நான் தான் ஜனத்தை எண்ணினேன். அப்போ ஒரிஜினல் வாழ்க்கையில் முதல் ஒரு தேவ பிள்ளைய லைஃப்பில் இருக்க வேண்டியது, எல்லா சூழ்நிலையிலும் நான் தான் குற்றவாளி, நான் தான் அக்யூஸ்ட். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பாருங்க. மனுகுலத்தின் மீட்புக்காக மனிதாவதாரமாய் வந்தபோது நான் தான், என்ன பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சா போதும், எல்லாம் சரியாயிரும். அல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லும்போது, பாவ அறிக்கையில், பாவத்தை உணர்கிறதுல, பாவத்துக்காய் மனஸ்தாவப்படுகிற விதத்தில் நாம் ஒரிஜினாலிட்டி உடையவர்களாக இருக்கணும். பாவியாய் என் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லார், பாவிகளில் பிரதான பாவி. 2வது எதில் ஒரிஜினாலிட்டி நமக்கு இருக்கணும், இருந்தால் நல்லா இருக்கும். ஒரிஜினாலிட்டி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு 2வது எடுத்துக்கொண்ட விஷயம், 2 காரியத்தை ஜோடிச்சு ஒன்னாக்கி போறோம். 1 வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், அப்போஸ்தலர் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதியாகமம் 21:33, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதியாகமம் 21:33, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனங்களை வாசிப்போம். வாசிங்கள். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 2வது ஒரிஜினல், ஒரு மனிதன் உண்மையாய் தேவனை பார்த்தானால், உண்மையா அவருடைய சத்தத்தை கேட்டானா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரிஜினலா ஆண்டவரை ஒரு மனுஷன் பார்த்தாலோ அவருடைய சத்தத்தை கேட்டாலோ அவள் வாழ்க்கை இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் ஒரிஜினாலிட்டியா தான் பாவத்தை உணர்ந்தா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம். 2 ஒரிஜினாலிட்டி எதுல இருக்கணும், எதுல இருந்தா எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா, தேவனை பார்க்கிற விஷயத்துல ஒரிஜினல். ஆபிரகாம் மகிமையின் தேவனை தரிசித்த போது, ஆதியாகமம் 17:1 வாசித்தால் வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். செகண்ட் தரிசனம்.
ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் போது 21:33 வாசிக்கும் போது வாசிங்க. ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம். முதல்ல அவருக்கு எப்படி மகிமை உள்ள தேவனாய் சர்வ வல்லமையுள்ளவராய் சதா காலமும் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த அனுபவத்தில் அவர் தரிசித்த போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நல்லா ஒரிஜினலாக நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைண்ட லைஃப்பில் எழுத்தின்படியே நல்ல ஒரு தெய்வ தரிசனம் ஒரிஜினலாக உண்டானா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. என் போன்ற ஊழியர்கள் ஆண்டவரை நான் பார்த்தேன், அருள்நாதரை பார்த்தேன், இன்ப இயேசுவை பார்த்தேன், சிலுவையிலே பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்கிறத நான் தப்பு சொல்லலை. ஒரிஜினலாக ஒரு நல்ல தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரிஜினல் தெய்வ தரிசனம் உண்டானால் அவன் எப்படி இருப்பான்? எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீர்களானால் 9வது வசனத்தை வாசியா. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல எப்படி வாழ்ந்தாரா? நல்ல தெய்வ தரிசனம் இந்த பூமியில் இருக்கிற மனிதன், தேவனை பார்த்தேன் என்கிற மனுஷன் இந்த பூமியில் எப்படி இருப்பானா? பரதேசியை போல கூடாரத்தில் வாழ்ந்தான. அல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டு போறேன். சும்மா ஆண்டவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், அவரிடத்துல போனேன், சிடி சொன்னார், அதை சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், நிறைய கப்சா நிறைய கட்டுக்கதைகளை உருட்டுவாங்க. நீங்க அதை ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா ஒரிஜினலா ஆபிரகாம் மகிமையின் தேவனை தரிசித்த போது, சர்வ வல்லமுள்ள தேவனை தரிசித்த போது, சதா காலமும் இருக்கிற தேவனுடைய தரிசனம் அவனுக்கு உண்டான போது, இந்த பூமியில வாழும் போது தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே சகல ஆசீர்வாதமும் இருக்கும் போதும் தன்னை ஒரு பரதேசியாய் தன்னுடைய பிள்ளை பேரப்பிள்ளையோடு கூடாரத்திலே குடியிருந்தான். அல்லேலூயா. நல்ல தெய்வ தரிசனம் உள்ள தெய்வ ஊழியர்கள், நல்ல தெய்வ தரிசனம் உள்ள தெய்வ ஜனங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இருந்த சொத்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து இருந்துச்சு. ஆனால் அதற்கெல்லாம் அவங்க முதலிடம் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற என் போன்ற ஊழியர்கள் உருட்டி ஜனங்களும் உருண்டு அவங்கள நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்ல, ஒரிஜினலாய் தேவனை மகிமை உள்ள தேவனாய் சாவாமையுடைய சர்வ வல்லமுள்ள தேவனாய் ஒரு மனிதன் தரிசித்திருக்கிறான் என்று சொன்னால், அவரை அவன் பார்த்திருக்கிறான் என்று சொன்னால், அவரை பார்த்த அனுபவம் உடையவனாய் இருந்தால் இந்த பூமியில வாழும்போது தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை செய்து கொண்டு தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காய் காத்திருக்கிறவளாய் தன்னுடைய குடும்பத்தோடு எப்படி ஆபிரகாம் கூடாரத்தில் இருந்தான் அதுபோல டென்ட் போட்டு வாழ்களில் வீடு கட்டக்கூடாது என்பதற்காக அல்ல, வீட்டிலே வாழ்ந்தாலும் இது எனக்கு நிரந்தரமானதல்ல, இந்த உலகம் எனக்குரியதல்ல என்கிற விதத்திலே தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காக காத்திருக்கிறவளாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவன் தரிசனமானால், ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை ஒரிஜினாலிட்டியா கேட்டா அவன் வாழ்க்கை இந்த பூமியில வேறொரு விதமாக இந்த உலகத்தான் அல்லாத விதத்திலே வாழ்வதற்குரியவனாய் மாறிவிடுகிறான். அல்லேலூயா. எல்லாம் மறுபடியும் கவனிச்சு கொள்ளுங்க. நாளைக்கு உருட்டுனா நம்பாதுங்க. அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது இந்த பகுதியில் என்ன ஒருத்தங்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்தில். சரியா? நிறைய எக்ஸாம்பிளுக்குரியவங்க நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தால் நம்முடைய பிரசங்கம் முடிக்க வேண்டிய நேரத்துக்குள்ள முடிக்க முடியாது. அந்த 7 கருத்தை சொல்ல முடியாது. ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள ஒரிஜினலா ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தெய்வ தரிசனம் பெற்றானால், பள்ளிக்கூடம் கட்ட வேண்டாங்கிறதுக்கு சொல்லல, ஆஸ்பத்திரி கட்ட வேண்டாங்கிறதுக்கு இல்ல கூடாரங்கள் கட்டாண்டாங்கிறதுக்கு சொல்ல வரல. ஆனா ஒரு மனுஷன் இந்த பூமியில அதை எல்லாவற்றை விட தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காக காத்திருப்பான். அல்லேலூயா. அவ்வளவுதான் நம்முடைய பிரசங்கத்தின் மேன்மையா சொல்ற வார்த்தை. இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசியா. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். நல்ல ஒரிஜினல் சத்தம் ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய பிள்ளை கேட்டா, அவன் கேட்ட சத்தத்துக்கு அவன் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கு. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆண்டவரே நான் என்ன செய்ய, நீர் யார்? அடுத்த 6வது வசனத்தை வாசித்தா அவர் கேட்பார் பாருங்க.
அவன் நடுங்கி திகைத்து. நல்ல தெய்வ சத்தம் கேட்கிற ஒரு மனுஷன் நல்ல ஒரு நடுக்கத்தோடி, பரிசுத்த பவுல் அவர்கள்லாம் சாதாரணப்பட்ட வசதி இல்லை, கமாலியல் பாதத்திலிருந்து படித்த ஒரு பரிசேயனுக்கு பரிசேயன்கிற விதத்தில் வேதம் அவருடைய ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற போல, விரல் நுனியில் இருக்கிறது போல பேசியிருப்பாங்க. அதான் உண்மை. அப்படிப்பட்ட வேத அறிவில், கல்வி அறிவு பெருத்தவன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த மனுஷன். ஆனால் ஆண்டவருடைய ஒரிஜினல் சத்தம் கேட்ட போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிற தெய்வ சித்தத்தின் ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு நல்ல தெய்வ தரிசனம், தேவனை பார்க்கிற அனுபவம், நல்ல தெய்வ சத்தம் கேட்கிற அனுபவம் இருந்தா அவன் இந்த பூமியில மனுஷ சித்தம் செய்ய மாட்டான், யார் விருப்பத்தையும் செய்ய மாட்டான், சொந்த விருப்பத்தையும் செய்ய மாட்டான், தெய்வ சித்தம் மட்டும்தான் செய்வான். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரிஜினலா அவனுடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டத்தின் நேரத்தில் ஒரிஜினலா தன் பாவத்தை உணர்ந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து தன் வாழ்க்கையில ரட்சிப்புக்கு ஏதுவாய் தேவனை தேடுவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரிஜினலா தேவனை பார்க்கக்கூடிய அனுபவம் வரும்போது, ஒரிஜினலா தெய்வ சத்தத்தை கேட்கும் போது அவன் தெய்வ சித்தம் செய்கிறவராய் மாறான். கர்த்தருடைய ஆவியினால் அவன் நிரப்பப்படும் போது தெய்வ ஆவியானவரால் நடத்தப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்தால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே 2 வார்த்தைகள் அங்கு முக்கியப்படுத்தப்பட்டிருக்கு. வாசிங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு போதும். பரிசுத்த பவுல் அவர்கள் ஆசியாவுக்கு போலான்னு நினைக்கிறாங்க. ஆவியானவர் என்ன செய்தாரா? தடை பண்ணினார். அடுத்த வசனத்தை வாசியா. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆமா, பித்தினியா நாட்டுக்கு போகும்படி பிரயத்தனம் பண்ணினார்களா, விருப்பப்பட்டார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மறுபடி 2வது குறிப்பை, ஒரிஜினலா ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியனுக்கு தேவனை தரிசிக்கிற அனுபவம், தெய்வ சத்தம் கேட்கிற அனுபவம் இருந்தா சொந்த சித்தம் செய்ய மாட்டோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவள் தேவனுடைய ஒரிஜினல் லைஃப். என்ன அதை கட்ட சொன்னார், இதை கட்ட சொன்னார், எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆலயம் கட்டக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் சொல்லலை. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறதும் தேவை வருகிற பணத்தை எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு செலவழிக்காம கட்டடங்களா கட்டுறதுக்கும் கூடாரங்களா கட்டுறதுக்கும் ஜபகோபுரமா கட்டுறோன்னு சொல்றதுக்கும் எனக்கு தெரியலைங்க. அது அவசியமாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க சொன்னார், கல்லூரி ஆரம்பிக்க சொன்னார், மருத்துவமனை ஆரம்பிக்க சொன்னார். அதெல்லாம் எனக்கு எப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாம் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதுக்கு எனக்கு என்ன விளக்கம் சொல்றேன்னு ஒருவேளை இருக்கலாம். தேவன் ஒருவேளை ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற தெய்வம் ஒருவேளை அவங்களுக்கு மாற்று கருத்தாக இருக்கலாம். பட் ஆனால் வேதத்தில் ஒரிஜினலா தெய்வீகமான தேவனை குறித்த நல்ல தரிசனம், தேவனை பார்க்கக்கூடிய ஒரு தரிசனமுடைய மனிதனும், நல்ல தெளிவான தெய்வ சத்தம் கேட்ட ஒரு மனிதனும், ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் அவர்கள் ஆவியானவரால் தன்னுடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறது போல வாழ்ந்து முடிச்சது போல இந்த பூமியில சொத்தும் பணமும் சேர்க்காம பரிபூர்ணமாய் தெய்வ சித்தம் செய்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசப்பா சொன்னது போல, நான் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னது போல தேவனுடைய ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும் நல்ல தேவனை பார்க்கிற அனுபவத்தில், தெய்வ சத்தம் கேட்கிற விதத்தில் இருந்த அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். 2, 3 ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு நாம எடுத்துக்கொண்டது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 13, 14. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 13, 14. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 13, 14. வாசியா. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியா என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் லைஃப்ல நல்ல தெய்வ பிள்ளைகள் கேட்டுடுங்க. ஆண்டவர் ஒரிஜினலா அவங்க இருதயத்தை திறந்திருக்கிறான்னா நீங்க நல்ல வசனம் கேட்கிறவங்களா இருப்பீங்க. நல்லா கேட்டுடுங்க. ஐபிஎல் மேட்ச் பார்க்கிறவங்களா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆமா, நல்லா நம்ம ஆட்கள் சில உருட்டுகள் எல்லாம் உருட்டுவாங்க.
இப்போ நீங்கள் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறவங்க இங்கே இருக்கிறீங்கன்னு சும்மா தான் அப்படி சொல்கிறேன், ஒரு கருத்துக்காக சொல்கிறேன். நம்ம ஆட்கள் உருட்டுவாங்க, இந்த பாவத்தையே உருட்டும் போது சிலர் உருட்டும் போது இப்படி இருப்பாங்க, நான் டிவி பார்க்குற பழக்கத்தை விட்டுட்டேன் அப்படிம்பாங்க. அது டிவியில் நான் வந்து சில ப்ரோக்ராம் பார்த்தேன்பாங்க, டிவி பார்க்குறத விட்டுருப்பாங்க. இப்போ வீடுகளிலே டிவியே கிடையாது, டிவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் டிவி பார்க்க? அவங்கவுங்க கையில் செல்ஃபோனை வச்சுட்டு அவர்கள் உள்ளத்திலே உலகத்தை வைத்தாருனே மாதிரி இப்போ கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கிற காலத்தில் யார் டிவி பார்க்குறா? இப்போ எந்த வீட்டில் டிவி சத்தம் கேட்குது? இந்த தெருவில் நான் டிவி சத்தம் கேட்குறேன். ஏதாவது வீடுகளில் இந்த செல்ஃபோன் வசதி இல்லாதவங்க டிவியில் இந்த ப்ரோக்ராம்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. செல்ஃபோனில் இன்னைக்கு என்ன சொல்லலாம், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக்கு, என்னெல்லாம் எக்ஸ் வலைத்தளம் அப்படியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படின்னு கேட்டுறாங்க. சில நேரங்களில் இந்த பிரச்சனைக்குரியவங்க வரும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குரியவங்களாக இருந்து மாட்டியிருப்பாங்கங்கிறத வச்சு சொல்கிறேன். நமக்கு அந்த காலத்துலேயும் ஃபேஸ்புக்கு கிடையாது. இப்போ நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க ஃபேஸ்புக் ஃபாலோஸ் அப்படிம்பாங்க, இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிற இங்கிலீஷே சரியானு நான் என்ன யோசித்தது கிடையாது, ஏதோ ஃப்ளோவில் அப்படி வருது சொல்லிட்டு போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் டிவி பார்க்கறது இல்லை, அப்படிம்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா சபையில் வச்சே செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பார் பாஸ்டர். சபையில் வச்சே வாட்ஸ்அப்பு அது இது பார்த்துக்கிட்டு இருப்பார், ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருப்பார். இப்போ டிவி பார்க்கறது இல்லை. டிவி பார்த்த காலத்தில் அவர் சினிமா டிவியில் பார்த்துருக்க மாட்டார், செல்ல பார்த்துருப்பார். எண்ணி முடியாத ஊழியர்கள் என் போன்றவர்கள் செல்போனில் நல்ல சினிமா பார்க்குற கூட்டம் இருக்கிறாங்க. விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அது இப்போ முன்னால லவுட் ஸ்பீக்கர்மா வச்சு கேட்கணும், என்னால் பயந்து வால்யூமை குறைச்சி வச்சாங்க. திருப்பி கழுத்தில் ஒரு மாலையை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாலையும் கிடையாது, ஏர்பட்ஸ் மாதிரி ரெண்டெண்ணம் வந்திருக்கு, சின்னதாக சூப்பராக வச்சுக்கிட்டு செல்லு எங்கேயோ கமந்து கிடந்த மாதிரி இருக்கும். ஐயாவும் அம்மாவும் அது போக்கில் போகிற இடத்துலலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்குது. இப்போ ஒரிஜினல் என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஒரு ஊழியனுடைய இருதயம் தேவனால் திறக்கப்பட்டால் அவன் வாழ்க்கை வசனம் கேட்கிற வாழ்க்கையா மாறிடும். எங்கு போனாலும் சில பிள்ளைகள், அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பிள்ளை வந்திருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்பவும் இந்த கேம் தான் ஆடிட்டு இருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், இது நல்லா ஆடினா 4000 ரூபா 5000 ரூபா கிடைக்குன்னு. அப்பவும் அது விளையாடிட்டு தான் இருந்துச்சு. சில சர்ச்சுகளே பார்த்தா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, கட்டடம் உடைக்கிறது, கட்டடம் கட்டுறது, இதெல்லாம் அது போக்கில் அது விளையாடிட்டு இருக்கா, அதில் காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 வயசுக்கு மேலே இந்த மாதிரி விளையாடுறதுக்கெல்லாம் அந்த நரம்பு இழுத்துரும். இப்படி தடவி கடைசியில் அந்த செல்போன் உண்மையிலே அப்படி சொல்கிறாங்க. அந்த கதிர்வீச்சினால என்ன செய்யுமா, செல்போன் கதிர்வீச்சு அவ்வளோ ரொம்ப மோசம்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ரே எடுத்து அந்த காலத்தில் ஒரு எக்ஸ்ரேக்கு ஒரு நாள் வாழ்நாள் குறையும்னு சொல்லுவாங்க. இப்போ 24 மணி நேரம், அதாவது உலக கணக்கிலே சொல்கிறாங்க. இடது பக்கம்லாம் நீங்கள் என்ன செய்யாங்க, செல்போன் வைக்காங்க, கிட்னி பக்கங்களுக்குள்ள இடங்கள் எல்லாம் வைக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆட்கள் 24 மணி நேரத்துக்கும் செல்போன்லேயே நோண்டி தடவிக்கிட்டே இருக்குது. புருஷன் ஒரு பக்கம் தடவுறார், மனைவி ஒரு பக்கம் தடவுறார், அம்மா ஒரு பக்கம் தடவுறார், அப்பா ஒரு பக்கம் தடவுறார், பிள்ளைகள் ஒரு பக்கம் தடவுது. அது போக்கில் ஒரே தடவுலையில் தான் இருக்குது. இதில் சில நேரங்களில் தாய் தவப்பன்ட்டு இல்லைன்னா பங்கு கேட்டுறாங்க, என்ன பார்க்குறா எனக்கும் தான். 2 பட்ஸ் இருந்தால் 1 பட்ஸ் அவங்க வாங்கி வச்சுக்கிடுறாங்க. அதுகளுக்கு நிலவரம், அது நிலவரம். இப்போ நம்ம கருத்து என்னன்னா, ஒரிஜினலா ஒரு தேவனுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில இருதயத்தை கர்த்தர் திறந்திருந்தால் வசனம் தான் அவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா, இருதயத்தில் வைத்து மனதுல வசனத்தை கர்த்தர் எழுதுகிறார். வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மறுபடியும் தெய்வ பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு சேர்த்து, உங்க இருதயத்தை கர்த்தர் ஒரிஜினலா திறந்திருந்தா உங்களுடைய இருதயத்தில் பிரமாணத்தை வச்சு மனதில் என்ன செய்வார், எழுதுவார். இப்ப எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை
அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுவேன். மனதில் வைத்து இருதயத்திலே எழுதுவேன். வசனம் மனதில் வைத்து இருதயத்தில் எப்படி எழுதுவார்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2-3 வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய ஆவியினால் எழுதுவார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது ஒரிஜினல் அப்படிங்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயங்களை திறந்திருப்பாரானால் நம்முடைய இருதயங்களில் என்ன எழுதப்படும்? வேத வசனங்கள் எழுதப்படும். எப்படி எழுதப்படும்? பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஒரிஜினலாக கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்திருப்பாரானால் நம்முடைய வாஞ்சை, விருப்பம், நம்முடைய ஆவல் எல்லாம் மரியாள் தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன போல வேத வசனத்தின் மேலே புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல களங்கமற்ற ஞானப்பாலாகிய வேத வசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எப்படி இருங்க? வாஞ்சியாருங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்திருந்தாரானால் நீங்க ஒரிஜினலா தேவனால இருதயம் திறக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருந்தா உங்களுடைய ஆவல் எப்பவும் எதின் மேல இருக்கும்? வசனத்தை கேட்கறதுக்கு ஏதுவா இருக்கும். எப்போ பைபிள் ஸ்டடி போகலாம், காத்திருப்பு கூட்டம் போகலாம், உபவாச ஜெபத்துக்கு போகலாம். எப்பவும் தெய்வ சமூகத்தின் அனுபவத்தின் மேலே ஒரு வாஞ்சை, நம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே வாஞ்சிப்பேன் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கும். எப்பவுமே வசனம் கேட்குற ஒரு விருப்பம் இருக்கும். வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். வேத வசனத்தின் தியானத்தின் மேலே நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இது ஒரிஜினலாக கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை திறந்திருந்தால் இந்த அனுபவம் தான் இருக்கும். அது யாராக இருந்தாலும், ஊழியக்காரங்களாக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும் இதான் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 4வதாக ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு எந்த கருத்தை நம்ம எடுக்கிறோம் என்று சொன்னால், வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் விசுவாசம், நம்பிக்கை, இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒரிஜினலா நம்ம இருப்போமானா எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க. சோதனை நேரங்கள்ல, போராட்ட நேரங்கள்ல, வியாதி நேரங்கள்ல ஒரிஜினலா நமக்கு விசுவாசம், நம்பிக்கை இருக்குமானா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்ப்போம். ஒரிஜினல் விசுவாசம், ஒரிஜினல் நம்பிக்கை, ஒரிஜினல் தைரியம், டூப்ளிகேட் இல்லை. அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் விசுவாசம் பேசுவாங்க, கிரியை இருக்காது. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 25, 26 வாஸ்தா. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 25, 26 வாஸ்தா. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம். அதுக்கு பிற்பாடு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வந்தா அவங்க யாரையாவது சார்ந்து கொள்வாங்களா? அனுபவமே இல்லாத போதே அவங்களுக்கு தேவன் மேல இருந்த நம்பிக்கை, விசுவாசம், வைராக்கியம், தைரியம் சூளைக்கு போகிறதுக்கு அவங்களை ஆயத்தப்படுத்தினது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரிஜினல் தேவன் மேல இருக்க நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் இருந்தா சோதனை நேரத்தில், போராட்ட நேரத்தில், வியாதி நேரத்தில் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க, தப்பா எடுத்துக்கிட்டாங்க, போக வேண்டிய அவசியம் வராது. உண்மையிலே அந்த நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் இருக்குமானால், மறுபடியும் சொல்றேன், ஒரு முறையாயிலும் ஆகாரத்தினால, மனுஷங்களால, மனுஷ சகாயத்தினால எந்த உதவியும் இல்லாம தேவனால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம், அது வியாதியிலிருந்து சுகமா இருக்கலாம், சோதனை நேரத்தில் ஆண்டவரால் ஜெயம் கிடைத்திருக்குமானா அவன் அதற்கு பிற்பாடு வேற யாருக்கிட்டே போக மாட்டான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரிஜினல் விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரிஜினல் நம்பிக்கை இருக்கிறது, ஒரிஜினல் தைரியம் இருக்குது. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. தானியேலை குறித்து அழகா வேதம் சொல்ல. வாசிங்க. 6:22 வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுபோல வாழ்க்கையில ஒரிஜினலா இயேசு கிறிஸ்துவால ஒரு சுகம் பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவால சோதனை மத்தியில பாதுகாக்கப்பட்டவர்கள்,
ஒரிஜினல் விசுவாசத்துக்குரியவளாய் மாற்றப்பட்ட பிற்பாடு, ஒரிஜினல் நம்பிக்கைக்குரியவளால் மாற்றப்பட்ட பிற்பாடு டூப்ளிகேட்டுக்கு வாய்ப்பே இல்லை. பேசலாம், ஊழியக்காரங்கெல்லாம் விசுவாசிகளும் கேட்கலாம், கையை தட்டலாம். சிலர் சொல்லுவாங்க ஆசைப்படுங்கள் விருப்பப்படுங்கம்பாங்க. வெள்ளை முடி கருப்பு முடி ஆக்கி வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. 50 60 65 வயசு 70 வயசு இருக்கும். அவங்களுக்கு கிழவனான விருப்பாடு கூடிய முடியை வச்சுக்கிட்டு ஆசைப்படுங்கள் விருப்பப்படுங்க. எங்கே ஆண்டவர் செய்வார்? எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியலைங்க. ஒரிஜினல் விசுவாசம், கடுகள விசுவாசம் உண்மையாக இருந்ததுன்னா போதும். மலையை பார்த்து பேர்ந்து போனால் என்ன செய்யுமா? பேர்ந்து போங்க. உண்மையிலே அவிசுவாசம் இல்லாமல் கொஞ்சம் நாளும் தேவன் மேல் அந்த விசுவாசம் இருக்கணும், எந்த மனுஷங்க மேல இல்லாம இருக்கணும். ஒரிஜினல் விசுவாசங்கிறது அதாங்க, ஒரிஜினல் நம்பிக்கைங்கிறது அதான், ஒரிஜினல் தைரியங்கிறது அதான். ஒரிஜினலா இயேசு கிறிஸ்துவால எந்த மருந்து மாத்திரை எந்த உணவு வகை கூட இல்லாம இயேசு கிறிஸ்துவால சுகம் பெற்ற ஒரு மனிதன் அதுக்கு பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையில வியாதி வரும்போது பலகீனம் வரும்போது மருத்துவர்கிட்ட போக மாட்டான், போக முடியாது. நல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தவன் அடுத்த ஆஸ்பத்திரியை தேடாம இருக்கும்போது உண்மையாவே இயேசு கிறிஸ்துவால சுகம் பெற்றவன், இயேசு கிறிஸ்துவால பாதுகாக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவால ஆசீர்வதிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவால நன்மை அனுபவிக்கக்கூடியவன் எப்படி போக முடியும்? முடியாது. ஒரிஜினல் ஃபைத், ஒரிஜினல் நம்பிக்கை, ஒரிஜினல் தைரியம் இருக்கிறவன் போக மாட்டான். போய் அவ்வளவு டூப்ளிகேட் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அதான் சொன்ன என் ஜனம் போல் பிரசங்க பீடத்தில் நின்று பேசுவான், சுகமாக்குறார், விடுதலையாக்குறார். சொந்த வாழ்க்கையில் வரும்போது அவன் அனுபவிச்சே கிடையாது. நல்ல ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போகலங்க. என் குடும்பத்தில் சிலரை தெரியுங்க, ஹிம்ஸ்ல மருந்து வாங்குறவங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போகலங்க, அப்போலோல மருந்து வாங்குறவங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போக விரும்பல. போதும், நல்ல ஆஸ்பத்திரி மேன்மையான ஆஸ்பத்திரி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க ஆண்டவர்னால சுகத்தை பெற்ற ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு போக முடியாதுங்க. அனுபவமே இல்லாதவங்களே ஆண்டவரை விசுவாசித்து சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. அனுபவம் பெற்றவங்க எப்படிங்க போக முடியும்? எப்படி போக முடியும்? போக மாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், போக மாட்டாங்க. அவங்களுடைய விசுவாச நம்பிக்கை தைரியம் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம சொல்லி பேச வரல. ஒரிஜினல் ஃபெய்த், ஒரிஜினல் நம்பிக்கை, ஒரிஜினல் தைரியம் இருக்கவங்க ஆண்டவர் மேல ஒரிஜினலா கத்திரிக்கா வைராக்கியமா இருக்கிறவங்க தேவனை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. அவரை மட்டும்தான் சார்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. எதுவுமே தேவைப்படாதுங்க, எதுவுமே தேவைப்படாது. அவர் மட்டும்தான் தங்களுக்கு தேவைப்படும். அவராலே ஆசீர்வதிக்கப்படுவார். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது, எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க தப்புவிக்க வல்லவர். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவது. அல்லேலூயா. தேவன் எப்பாபிராத்துக்கு தேவன் இறங்கினார். சிங்கங்களின் வாயிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் உடைத்தார், கதவுகளை திறந்தார். தேவனால் ஒரிஜினல் ஃபெய்த், தேவன் மட்டும்தான் தன்னுடைய நம்பிக்கை, தேவன் மட்டும்தான் தன்னுடைய விசுவாசம், தேவன் மட்டும்தான் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். தமிழ்ல சொல்லுவாங்க, யானை வந்தா முடியா புடுங்கும் அப்படிம்பாங்க. நீ பார்த்தீங்கன்னா எண்ணி முடியாத கர்த்தருடைய ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகள் சும்மா அலங்கார வார்த்தைகளை கேட்கிறாங்க. ஆசைப்படுங்கள், விரும்புங்கள், கர்த்தர் தருவார், செய்வார். சொன்னதுல தப்பு கிடையாது, வாழ்க்கைக்குள்ள இருக்கா. அதனால நாலாவது ஒரிஜினல் ஃபெய்த் உங்ககிட்ட இருக்குமானால், ஒரிஜினல் நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்பாதவன் ஆஸ்பத்திரியில் முழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், நல்லா செழிப்பு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அடுத்த குறிப்பில் வரும்போது சில கருத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இதோடு சேர்த்து நம்முடைய ஊழியத்தின் பாதையெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய அனுபவங்க. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, மனத்தாழ்மையாக சின்ன விஷயமா சொல்லிட்டு போகிறோம். ஐந்தாவது ஒரிஜினல் லைஃபுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட குறிப்பு. முதல்ல ஒரிஜினல் வாழ்க்கைங்கிறது எது? பாவ அறிக்கைக்கு. பாவ அறிக்கையில் ஒரிஜினலா நான் தான் அப்படிங்கிற ஒரிஜினலா பாவத்தை ஒத்துக்கொள்வது அறிக்கை செய்கிறது நமக்கு தேவை. 2 தெய்வ தரிசனம், தேவனை பார்த்த அனுபவம், தெய்வ சத்தமும் கேட்ட ஒரிஜினல் அனுபவம் இருக்குமான அந்த பூமியில் வாழும்போது பரிபூர்ணமா தெய்வ சுத்தத்தை செய்வோம். 3வது ஒரிஜினல் என்பதற்கு நாம் எடுத்துக்கொண்டவர்கள்
இருதயம் திறக்கப்பட்டவர்கள், தேவனால் நீதியால் இருதயம் திறக்கப்பட்டது போல இருதயம் திறக்கப்பட்டவர்கள் வேத வசனம் தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் வாஞ்சி உடையவர்களாக இருப்பார்கள். நான்காவது, ஒரிஜினல் என்று சொல்லப்பட்ட அனுபவத்திலே விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய தேவனால் விசுவாச நம்பிக்கை தைரியமுடையவளாய் மாற்றப்பட்டிருப்பார்கள். தைரியமுடையவளாய் இருப்பார்களானால் வாழ்க்கையில மனுஷங்களை நம்பி போகவே மாட்டாங்க. போக வேண்டிய அவசியம் வராது. அது துரோகம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். 5, ஒரு தேவனுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில ஒரிஜினலா விதைக்க பழகிட்டாங்கன்னா ஒரு நாள் விதைக்கிறத நிறுத்த மாட்டாங்க. ரொம்ப பெருசா பேசணும்னு நினைக்கல, ஆனாலும் விசுவாசிகள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. விதைக்கிறவங்க நிறைய பேர் நினைப்பாங்க விதைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் காணிக்கைக்காக சொல்றேன்னு நினைக்காங்க. நமக்கு தேவைங்கிறதுக்கு சொல்லலை, உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிட்டு போகிறோம். சிலர் நினைப்பாங்க 10,000 ரூபாய் எனக்கு கிடச்சிட்டுனா, என் கடன் பிரச்சனை தீர்ந்துட்டுனா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் செய்வேன். செய்யவும் மாட்டாங்க, செய்துக்கிட முடியவும் முடியாது. கொடுக்குறவங்கள பார்த்தா தெரியும். அதுக்கு தான் விதைக்கிறவன் அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? இப்போ கேட்டுங்க, தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் கேளுங்க. யாரும் கொடுங்க செய்யுங்கிறதுக்கு இல்லை. வேதத்திலேருந்து ஒரு சில ஒரிஜினலாக கொடுத்தவங்க செய்தவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு சொல்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறதான வேளையில் வேத புஸ்தகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதான அந்த விதைக்கிறவன் அப்படிங்கிறதான அனுபவத்துக்கு எடுத்துக்கொள்வோமானா தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை தான் அதுக்கு ரொம்ப பெரிய நல்ல ஒரு சாட்சியான அனுபவம். வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 17-18 வாசித்தா. 1 சாமுவேல் 17-18 வாசிக்க. சீக்கிரம் வாசிங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சியும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தகப்பனார் விதைக்கிறதுக்கு பழக்கி இருக்கிறார். சகோதரர்களை விசாரித்து சாப்பாடு கொடுத்துட்டு வர்றதுக்கு பழக்கிறார். நல்லா கவனிச்சிடுங்க. முதல் பகுதி, தாவீது எப்படி விதைக்க பழகிறார், விதைக்க பழக்கப்பட்டிருக்கிறார். விதைக்க பழகினவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள். நீங்கள் யாரும் விதைச்சிருங்க அப்படியெல்லாம் இல்லை. ஒரிஜினலாக ஆண்டவருக்கு நீ கொடுக்குறதோ விதைக்கிறதோ நன்மை செய்கிற பழக்கம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாரும் உடனே அவசரப்பட்டு எடுத்து செய்துறாங்க. நீங்களாவே வாழுங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் ஒரிஜினலாக இருக்கிறவங்க மட்டும் என்ன செய்யுங்க, வாழ்ந்து கொள்ளுங்க. மற்றபடி யாரையும் நான் கட்டாயப்படுத்தலை. நம்ம ஊழியத்துக்காகவும் சொல்ல, சத்தியத்துக்காக சொல்றேன். விதைக்கிறவங்க. இப்போ தாவீதை சகோதரர்களை பார்த்துட்டு வர்றதுக்காக பயிட்டு இதெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியாண்டு கொடுத்து உன் சகோதரர் சுகமாக இருக்கா என்று விசாரித்து வா. 14வது வசனத்தை போடுங்க, அழகா சொல்லிருக்கு. வாசியா. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சியும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில். போதும். அப்போ விதைக்கிறதுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்து பழக்கிறார். போய் அண்ணமாரு கொடுத்துட்டு வா அப்படிங்கிறார். இந்த பகுதியில் அவர் எப்படி இருக்கிறாரு, இந்த ஒரிஜினாலிட்டி அவரை எப்படி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது இடத்துல வரும்போது வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது வாசிங்க. தாவீது அவிடத்தை விட்டு தப்பி அதுலாம் எனும் கெபிக்கு போனான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க வசனத்தை. இந்த ஒரிஜினல் அப்படிங்கிற வார்த்தையில 5வது என்ன குறிப்பை கொண்டு வரோம்? விதைக்கிறதை கொண்டு வரோம். எதை கொண்டு வரோம்? விதைக்கிறதை கொண்டு வரோம். நன்மை செய்கிறதை கொண்டு வரோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் செய்கிறதை கொண்டு வரோம். இது விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப பொருந்தும். வாசியா. தாவீது அவ்விடத்தை விட்டு அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். வாசியா. அதே அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு. நல்லா கேட்டுடுங்க. அவனே ஜீவனை கையில பிடிச்சிட்டு எங்க வந்திருக்கிறாரு? கெபிக்கு வந்திருக்கிறார். எங்க இருக்காரு? ஒரு கெபில இருக்கிறார். இப்ப அவனுடைய சகோதரர் அதை அறிந்து எல்லாரும் வராங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேர் வந்தாங்களா? 10 பேர் வந்தாங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? வாசியா. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடினார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். யாருக்கு தலைவனானா? 400 பேருக்கு தலைவனானா. ஓமுகா கழகம், ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்ற கழகம். காமுகா கழகம், கடன்பட்டோர் முன்னேற்ற கழகம். கைமுகா கழகம், கைவிடப்பட்டோர் முன்னேற்ற கழகம். விமுகா கழகம், விதவைகள் முன்னேற்ற கழகம். அடுத்து என்ன சொல்லலாம்? விமுகா கழகம், வியாதிப்பட்டோர் முன்னேற்ற கழகம். விமுகல 2 பிரிவு இருக்கு.
விதவைகள் முன்னேற்ற கழகம், வியாதிப்பட்டோர் முன்னேற்ற கழகம், பேமுக கழகம், விலகினர் முன்னேற்றப்படுகிற கழகம், தாமுக கழகம், தனிமைப்பட்டவள் முன்னேற்றப்பட்ட கழகம், ஆமுக கழகம், அனாதைகள் முன்னேற்றப்பட்ட கழகம். சரிதானா? இப்போ ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, எந்த சபையிலேயாவது எந்த ஊழியக்காரங்களாவது ஒடுக்கப்பட்டவங்க கடன்பட்டவங்களை சேர்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா? உண்மையிலே நான் கேட்குறேன், ஒடுக்கப்பட்டவங்க கடன்பட்டவங்களை சேர்க்கறதுக்கு எங்கேயாவது ஆள் இருக்கா? இப்போ ஒரு காலத்தில் டிபிஎம் ஸ்தாபனத்தில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்கிறேன், ஊழியக்காரங்க அங்கே போனால் விசுவாசிகளுக்கு கொடுத்துட்டு ஊழியக்காரங்க பசியும் பட்டினியுமா இருந்தாங்க. இப்போ விசுவாசிகள் அங்கே தங்கவே என்ன கிடையாது, பசியும் பட்டினியுமா இருந்த காலத்தில் தங்களுக்கு இருந்ததை கொடுத்துட்டு, வெறும் கடுங்காப்பி இருந்தால் கூட அதை விசுவாசிகளுக்கு கொடுத்துட்டு பசியும் பட்டினியுமா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. இப்போ நிரம்பி வழியுது, என் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய நேரத்தில் அந்த மதிக்கேடனான அந்த ஆளை போல நீ பணத்தையும் பொருளையும் எவ்வளோ சேர்த்து வைக்கலாங்கிறதுக்கு திட்டம் போட்டு நடந்துட்டு இருக்குது. எல்லா ஊழியத்திலையும் இப்படி தான் இருக்குது. இப்போ எந்த ஊழியத்திலையும் கடன்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்கள விசாரிக்கக்கூடிய அனுபவம் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம ஃபெய்த்தோமில் மனத்தாழ்மையாக சொல்லுவேன், நமக்கு போக மீதி எது இருந்தாலும் சரி உடனே கேட்டு விசாரித்து கொடுத்து ஒரு பொருள் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. பாலா போகிறது பசுவை தோடி போட்டு முதல்ல கூப்பிட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கூட கொடுத்துரும், எது வேணாலும் கொடுத்துரும், கொடுத்துக்கிட்டே இருங்க. விதைக்கணும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தாவீது விளைக்க 400 பேர், நீ காலையில் கூட அந்த வசனத்தை வாசிப்போது 400 பேர் ஓமுக கழகத்தில், காமுக கழகத்தில் 400 அங்கத்தினர் இருக்கிறாங்க. திமுக விதவைகள், கைமுக கைவிடப்பட்டோர் கழகத்தில் இருக்கிறாங்க. இப்படி இந்த கழகத்தில் 400 பேர் சேர்ந்திருக்காங்க. எத்தனை பேர்? 400 பேருக்கு 3 வேளை சாப்பாடுங்க. 2 வேளை சாப்பாட்டு கவனிச்சு பாருங்க. 400 பேருக்கு 2 வேளை சாப்பாடு போடணும். ஒரு சிம்பிள் சாப்பாடா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கணக்கில் 400 பேருக்கு 2 நேரம் சாப்பாடு போடணும்னா ஒரு 100 ரூபா வச்சு கணக்கு போட்டால் 40,000 ரூபா ஆகாதா? 2 நேரம் சாப்பாட்டுக்கு ஆகுமா? ஆகாத பிரதர். ஒரு வேளைக்கு 50,000 அதுக்கு வந்துச்சேன் அவ்வளோ சாப்பாட்டு நாம கேஸுகள் ஆக்கும். சாதாரணப்பட்ட கேஸுகள் நீ நினைக்காதுங்க. ஓமுக, காமுக, விமுக, கைமுக கழகத்தில் உள்ள அவ்வளோ பேரும் 400 பேருக்கு சாப்பாடு விதைச்சு பழகிறாரு பாருங்க. இப்போ உங்களுக்கு சொல்லும் போது புரியும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு போவார் பாருங்க. தாவீது ராஜா எப்படி போறாருன்னு பாருங்க. அந்த விதைக்க பழகினவங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல, விதைக்கிறவங்க எப்படி விதைப்பாங்க, விதைக்கிறது எப்படி விதைக்கணும், எப்படி விதைச்ச அறுவடை இருக்கும். நம்ம சிஸ்டர்ஸ் முன்னாலெல்லாம் கொடுக்கறதுக்கு பொருளாளர்லாம் கொஞ்சம் அப்படியே யோசிப்பாங்க. இப்போ பொருளாளர் அள்ளி வீச பழகிட்டு இருக்கிறாங்க, ஈஸி பழகிறாங்க. அதனால தான் பெய்த்தோம்லாம் சொல்லுவேன், வந்த உடனே டீயை போட்டு கொடுத்துருங்க, அள்ளி வீசு. புல்ல போட்டால் பால் தானா என்ன செய்யும்? கறக்கும். அல்லேலூயா. யோசித்துட்டிங்கன்னா நின்றோம், கறவை மாடு நின்றோம். கறவை என்ன செய்தோம்? விதைச்ச அறுவடை நல்லா இருக்கும், விதைச்சு பழகணும். அல்லேலூயா. அப்போ அதனால அப்படி சொல்லி இப்போ நல்லா ஆண்டோடைய கிருபையினால் எவ்வளோ இருந்தாலும் இல்லாட்டாலும் யாராவது வந்த உடனே அங்கேருந்து ஏடிஎம்லேருந்து வந்துடும், கடன்னு கொடுக்க கொண்டு வந்து தந்துடுவாங்க. இந்தாங்க இந்தாங்க கொடுத்துருங்க. எனக்கு தெரியும். அப்போ தானே என்ன செய்யும்? விதைச்சா என்ன செய்யலாம் இருக்கு. 3வது வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 21 24 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 30 21 24 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது. நல்லா கவனிச்சிடுங்க. சிக்லா கொள்ளையிடப்பட்டிருக்கு, அமலேக்கியரை அழிச்சு எல்லாத்தையும் திருப்பிட்டு வராரு. 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில உட்கார்ந்துட்டான். எனக்கு முடியாதப்பா, எனக்கு நான் வர மாட்டேன்னு உட்கார்ந்துட்டான். 200 பேர் என்ன செய்தாங்க? யுத்தத்துக்கு போகல. எனக்கு நடக்க முடியாது, எனக்கு ஓட முடியாது, நான் வரமாட்டேன், எனக்கு முடியாது அப்படின்னு உட்கார்ந்துட்டான். இப்போ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. ஒருவேளை இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு யாரும் எனக்கு முடியாது, நான் வரமாட்டேன்னு சொல்லி யாரும் இங்கே பற்றிட்டு வந்தாங்களான்னு தெரியல. அப்படி யாரும் கூட்டங்கள் ஆட்கள் இங்கே இருக்கிறாங்களான்னு தெரியல. யாரும் இருந்துட்டு போட்டு நமக்கு தெரியாது. ரைட். அப்போது ஒருவேளை அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, நீ உட்காந்தீங்கன்னா சோறு கூட நான் வாங்கிட்டு வர மாட்டேன், நீ சும்மா பட்னி தான் கிடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்க, இல்லைன்னா நெய் பசியும் பட்னிமா தான் இருக்கு, நான் நெய் சோறும் ஆக்க மாட்டேன், ஒன்றும் வைக்க மாட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நமக்கு தெரியாது. நான் சும்மா தோராயமாக எடுத்து கட்டி சொல்லிட்டு போவேன். ரைட், நம்ம கருத்துக்கு வரும். இப்போ நடந்த சம்பவம் என்ன? 200 பேர் எங்கே உட்காந்துட்டாங்க? ரஸ்துக்கள் அண்டையில். பெரிய வெற்றியோடு வராங்க. வந்தால்
கூட வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, ஒரு ரொட்டி கூட கொடுக்க கூடாது, ஒரு பிரெட்டு கூட கொடுக்க கூடாது, ஒரு துண்டு இறைச்சி கொடுக்க கூடாது, அவங்களுக்கு சோறு கொடுக்க கூடாது. அவர் சொன்னாரு, வாசிங்க. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நமக்கு தந்ததை போராடி ஜெயித்துட்டு என்ன வார்த்தை சொல்றாரு? கர்த்தர் நமக்கு தந்ததை, கர்த்தர் நமக்கு தந்ததை நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் வேலை செய்தேன், நான் எப்படி கொடுப்பேன், நான் எப்படி கொடுப்பேன், நான் எப்படி கொடுப்பேன். நீ கொடுக்கவே செய்யாத, அமைக்க வச்சுக்க ஒழிச்சு வச்சு, நான் எப்படி கொடுப்பேன், நான் எப்படி கொடுப்பேன், நான் எப்படி கொடுப்பேன். பாசியா, கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பார்? உங்க சொல்லு கேட்டு நான் செய்ய மாட்டேன், உன் பேச்சு நான் கேட்டு செய்ய மாட்டேன், உன் பேச்சை நான் கேட்டு செய்ய மாட்டேன். தன்னிச்சையா நான் இப்ப செயல்படும். வாசி என்ன சொல்லார்? வாசி. யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ, யுத்தத்துக்கு போனவங்களுக்கு எவ்வளவு பங்கோ அவ்வளவு ரஸ்துக்களண்டில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றார். என்ன நல்ல தெய்வம், என்ன நல்ல குணம் தாவீதுக்கு. அல்லேலூயா. என்ன அருமையா விதைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சிஸ்டர்ஸ் சில நேரம் இப்படி சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் கிடையாது, பிரமாணம் ஒன்று தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் அள்ளி கொடுங்க, அதுக்காக நான் யோக்கியணியெல்லாம் எனக்கு முத்திரை குத்திராங்க, கொடுங்க. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நிறைய நேரம் சொல்லுவார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை வர்ஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அள்ளி கொடுங்க. அல்லேலூயா. நான் சின்ன புராண கதை ஒன்று கேட்டிருக்கேன், புராணங்களில் உள்ள ஒரு கதை. அந்த கதையை உங்களுக்கு கொஞ்சம் ஜோடிச்சு சொல்லிட்டு போகிறேன். ஒருத்தக்கிட்ட ஒரு தங்க மலையை கொடுத்து சாயங்காலத்துக்குள்ளே பங்கிட்டு எல்லாருக்கும் கொடுன்னாங்க. ஊருக்கு அறிவிச்சு தங்கத்தை வெட்டி வெட்டி கொடுத்துருக்காரு. மலையில் கால் மலை தான் என்ன செய்திருக்கு, தீந்திருக்கு. மறுநாள் என்ன ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த மலையை நீ யாருக்கு தானம் பண்ணுன்னு இருக்கிறாங்க. அவர் வேற ஒன்றுமே செய்யலை. வந்தார், ஒரு நாளுக்குள்ளே யாருக்காய் தானம் பண்ணணும், இந்த மலைக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது, இது எதுக்குரியது, தானம் பண்ணக்கூடியது. தானம் பண்ணக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்து, எப்பா நீ இது எப்படி வேணாலும் எத்தனை நாளானும் கொடுன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டார். அல்லேலூயா. தாவீது விதைக்க பழகினார். ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவங்களுக்கு பங்கு கரெக்டா போகணும். அல்லேலூயா. சரியா? இப்ப இதோடி நிக்கல, நல்லா கவனிச்சிடுங்க. விதைக்கணும், ஒரிஜினலா விதைக்கிறவங்க. நீ கத்தோடைய ஊழியக்காரங்களாம் விதைக்க பழகிருக்காங்களான்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ ஊழியக்காரனும் சேர்க்கறதுக்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு நெஞ்செல்லாம் பக்கு பொக்கு பக்கு நீ பயமா இருக்குது. 1000 ரூபாய்க்கு 2000 ரூபா இருந்தால் நம்ம சிஸ்டர்ஸ் சில நேரம், அதுலலாம் சில நேரங்களில் சகோதரிமார் அவங்கள கூப்பிடுவோமா, அவங்களுக்கு ஏதாவது செய்வோமா, அவங்களுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவோமா, அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டலையாமே, துணி இல்லையாமே, அவங்களுக்கு ஒரு இதை எடுத்து கொடுத்துருவோமா, ஒரு செருப்பு வாங்கி. அதெல்லாம் சில நேரங்களில், சில நேரம் ரொம்ப கிளியராக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும், சில நேரம் மேகம் மந்தாராக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன். நான் சில நேரங்களில் மனஸ்தாபம் வரும், உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன். சில நேரம் அவங்களே வருவாங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு இதை கொடுத்துருவோமா, அதை செய்துருவோமா, இப்படி செய்வோமா, அவங்களுக்கு இதுக்கு தாராளமாக செய்யுங்க. இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அப்படிதான், இது செய்தாங்க கூட நான் கேட்டு நீங்களே செய்யுங்க, நான் இதில் தலையிடுறதில்லை, அவங்களே செய்து பழகட்டுன்னு சொல்லி. இப்போ 4வது விஷயம், அவர் விதைக்கிறது எப்படி விதைக்கிறார்னு பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசித்தா. 1 நாளாகமம் 29:2 வாசியா. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவருண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவரித்தேன். அவர் அந்த ஆலயத்துக்கு கொடுத்தது எந்த குடும்பத்துக்குரிய ஆலயம் கிடையாது. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கு, எந்த குடும்பத்துக்கு அந்த ஆலயம் என்ன செய்யாது, சொந்தமாகாது. காலமெல்லாம் தேவனுக்குரிய பிரதிஷ்டை உள்ள ஆலயம். அல்லேலூயா. இப்போ தானே குடும்பத்துக்கும் சேர்த்துக்கிறதுக்காக எவ்வளவோ இது செய்றாங்க. சரி தப்புங்கிறதெல்லாம் வரல. கொடுக்குற விஷயத்துல ஒரிஜினாலிட்டியா மாறுங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன்லாம் வாங்கும்போது நல்லா யார்கிட்ட வாங்கணும்னா மனப்பூர்வமாக கொடுக்குறவங்கள்ட்ட தான் வாங்கணும். இல்லாதவங்கள்ட்டெல்லாம் காணிக்க வாங்கி என்ன செய்யக்கூடாது. கர்த்தர் எனக்கெல்லாம் அதை உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, சிலர் காணிக்க கொடுக்குறதெல்லாம் ஜோம் பண்ணி நிறுத்தி இருக்கிறோம், வெளியே சொல்கிறதில்ல. நம்ம சகோதரிமார்கள்ட்டே அதை சொல்கிறதில்ல. ஒரு மாதிரி இழுத்து 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 இழுவ கயிறு மாதிரி கொடுப்பாங்க.
ஜோம் பண்ணி நிறுத்திருக்கு. வாங்க வேண்டாம், அவங்கள்ட்ட காணிக்க வாங்கி என்ன பிரயோஜனம்? மனப்பூர்வமாய் கொடுக்கிறவள் இடத்துல அல்லேலூயா. நம்ம சிஸ்டர்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கறத மனப்பூர்வமா செய்யுங்க. எதை கொடுத்தாலும் ஒரு கடுங்காப்பி கூட கொடுங்க, மனப்பூர்வமா கொடுங்க. ஒரு டீ போட்டு கொடுத்தா மனப்பூர்வமா கொடுங்க. புழுங்கி 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 டீ கொடுக்கணும், டீ கொடுக்கணும், டீ கொடுக்கணும், டீ கொடுக்கணும். இங்க வேலை இருந்துகிட்டு இருக்கு, பால் எடுக்கணும், பால் எடுக்கணும், பால் எடுக்கணும். ஒரு ஆள் உதவிக்கு இல்லை, மனப்பூர்வமா கொடுங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யுங்க அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் வாரீங்க, அந்த ஒரு நாள் நம்ம பிள்ளைகள்லையும் உங்களை பார்க்குறோம் அல்லேலூயா. இங்கே யார் என்ன எத்தாங்களா பிழைச்சாங்களாங்கிறது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நான் ஆண்டவர்கிட்ட போய் உங்களுக்கு அறிவிப்பு வரேன்னா அடுத்த வாரம் வரும்போது கூட உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை கன்வென்ஷன் போயிருப்பாருன்னு நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கு அடுத்த வாரம் தான் உங்களுக்கு தெரியும், ஓகே பிரதர் இறந்து போய் 14 நாள் ஆச்சுன்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் நீ வரலனாலே உடனே விசாரிக்கிறாங்க, ஹலோ இன்னைக்கு ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரவில்லை? அது இன்றைக்கு வேத பாட கூட்டத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் ஒரு தொலைபேசி வந்தது, அது தொலைபேசியாய் மாறி செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. 8:30 மணிக்கு மேலே தான் செல்லு மறுபடியும் ஆன் ஆச்சு. ரைட், இது ஒரு கருத்து. ஏன் ஆராதனைக்கு வரவில்லை? எங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பிள்ளை, அது ஒரு பிள்ளையாய் மாறிவிட்டது. ஆகையால் அதுக்கு நீங்க என்ன செய்ய, எங்கேயும் போனீங்க? போகவில்லை. 3 மணிக்கு போக வேண்டிய என் வீட்டுக்காரர் சொன்னார், இன்றைக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன், நீ வண்டியிலே வருவதற்கு ரெடியாக ஆயத்தமாயிரு. ஆகையால் குத்து வச்சிருக்கிறேன். அப்படி நீங்க யாராவது விசாரிச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கேட்குற பழக்கம் இருக்குதா உங்களுக்கு? யாருக்கா சிஸ்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாக நான் விசாரிக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா, ஹெல்த்தாக இருக்கிறீங்களா அப்படி நீங்கள் விசாரிக்க. இங்கே யாராவது விசுவாசி இருந்தால் ஒருத்தங்க ஒரு தடவை கை வைத்து காட்டுங்களா? இங்கே நம்ம சபையில் யாராவது ஒருத்தங்க இருந்தீங்கன்னா கை வைத்திருங்களா? அவங்க கைகளை நான் பார்த்துட்டு ஒரு தடவையா. இல்லை எங்கள் பக்கத்துலேருந்து உங்கள்கிட்ட கேட்குறோம், உங்களை விசாரிக்கிறோமா விசாரிக்கலையா? விசாரிக்கிறோமா விசாரிக்கலையா? விதைக்கணும், விதைக்க பழகணும். ரைட், 5 ஒரிஜினாலிட்டியா விதைக்கணும். 6 ரொம்ப சமயம் ஆயிட்டு, ஒரு 12:45 முடிச்சிடலான்னு நினைச்சோம், வாய்ப்பில்லை. 6வது ஒரிஜினல் ரோமர் 11ஆம் அதிகாரம் 17, 16 வாசிக்கும் போது, ரோமர் 11ஆம் அதிகாரம் 17 வாசிட்டு 16 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 26, 73 வாசியா. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகளிருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும், வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரிஜினலா நாம காட்டு ஒலிவ மரம். யாரு? நம்ம கோவப்படுறவங்க, சண்டை போடுறவங்க, எரிச்சல் உள்ளவங்க, பொறாமை, கசப்பு, வைராக்கியம், இப்படிப்பட்ட காட்டு ஒலிவ மரம். நல்ல ஒலிவ மரமே கிடையாது, நல்ல கனி கொடுக்கிறவங்களே கிடையாது. நீங்கள் ஒரிஜினலாய், நான் ஒரிஜினலாய் கிறிஸ்துவாகிய நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டிருப்பேன். ஆனால் என்னுடைய கனி எப்படி இருக்கும்? நாட்கள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காய் பரிசுத்தத்துக்கு ஏதுவான தாழ்மையான கனியா இருக்கும், அன்புள்ள கனியா இருக்கும். அல்லேலூயா. உங்களை உங்க அப்பா அம்மா வளர்க்கும் போது கோவக்காரங்களா சண்டைக்காரங்களா எப்படி வேணா வளர்த்திருக்கட்டு, ஆனா ஒரிஜினலா நீங்க கிறிஸ்துவாகிய அந்த நல்ல ஒலிவ மரத்துல ஒட்டப்பட்டிருந்தா நாளுக்கு நாள் உங்க வாழ்க்கையில தாழ்மை வந்துகிட்டே இருக்கும், அன்பு வந்துகிட்டே இருக்கும், பொறுமை வந்துகிட்டே இருக்கும், சகிப்புத்தன்மை வந்துகிட்டே இருக்கும், பரிசுத்த வாழ்க்கை வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் சம்பந்தம் உள்ளவளாய் நாம் ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிறவளாய் மாறிக்கிட்டே இருப்போம். ஒரிஜினலா மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் இந்த உலகத்துக்குரிய இடத்தை விட்டு கிறிஸ்துவிலே ஒட்டப்பட்டவளாய், இயேசு கிறிஸ்துவிலே ஒட்டப்பட்ட தெய்வ பிள்ளையாய், தெய்வ ஊழியனாய் இருப்பீர்களானால் உங்களுடைய கேரக்டர்ல, உங்களுடைய சுபாவத்துல, உங்களுடைய கிரியைகள்ல கண்டிப்பா இயேசுவை போல ஒரு மாற்றம் வரும். அதை கவனிச்சிடுங்க. நாட்கள் ஆக ஆக பேசுற நான் சாகிறதுக்கு முன்னால நல்ல ஒலிவ மரத்தின் சாரமா மாறிடும். அல்லேலூயா. ஒரிஜினல் பரிசுத்தமான வாழ்க்கை, தாழ்மை, அன்பு, கீழ்ப்படிதல், சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாம் என்கிட்ட வெளிப்படும். நீங்க அதை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஊர்ல கோவக்காரன் மோசக்காரன் அப்படிங்கிற சாட்சிக்குரியவனா இருந்தனும், அதே ஊர்ல ஜெபா பிரதர் சாகும்போது இப்படி மாறிட்டாரு. அல்லேலூயா.
ஆல்வின் பிறகு இப்படி மாறிட்டாரு. காட்டு ஒலிவ மரமாகிய ஆல்வின் நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவில் ஒட்டப்பட்டு இப்பொழுது அன்புக்குரியவராய், அம்மா மேல் பாசமுள்ளவராய், சகோதரி மேல் பாசமுள்ளவராய், குடும்ப பாரம் உள்ளவராய், பிள்ளைகளை குறித்த பொறுப்புள்ளவராய், வாழ்கிற இடத்துல கோபமற்றவராய், எந்த சண்டைக்குரிய சுபாவமற்றவராய், அவருடைய முகத்தை பார்த்தாலே சாந்த சுரூபியான முகமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. சரியா தப்பா? சரியா தப்பா? நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டிருந்தா, ஒரிஜினலா ஒட்டப்பட்டிருந்தா கேரக்டர் வைஸ் மாறிடும். சரியா தப்பா? உண்மையாய் கிறிஸ்துவில் நான் ஒட்டப்பட்டிருந்தால் கிறிஸ்துவா என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். 7 மத்தேயு சுவிசேஷம் அந்த 26:73 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 26:73 வாசிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். ஒரு 3 வருஷ காலம் ஏசப்பாவோடு இருந்ததுனால எனக்கு தெரியாது, சத்தியமா சொல்றேன், சபிச்சு சொல்றேன்னு சொன்ன போது கூட அவன் பேச்சு ஏசப்பா பேசுறது போல இருந்துச்சு. அல்லேலூயா. இவன் பேச்சு ஏசு கிறிஸ்து பேசுறது போல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரிஜினல் கிறிஸ்துவில் ஒட்டப்பட்டவளா இருப்போமானால் ஒரிஜினலா நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? 7 சரியா? புரிஞ்சிருக்கோம் நீ நினைக்கும் பிரசங்கம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசித்தான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நல்லா கவனிச்சிடுங்க. ஒரிஜினலா நீங்களும் நான் ஏசப்பாவோடு ஒரு நாள் நீங்க வாழ்ந்து பழகிட்டா கூட அவரை விட்டு நீங்க பிரியவே மாட்டீங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதென்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் வேஷம் தாங்க. எல்லா அன்புக்குள்ளே ஒரு ஆதாயம் இருக்குது. அந்த அன்புல ஆதாயமே இல்லாமல் ஜீவனை கொடுத்து நம்மளை நேசித்த ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரிஜினலாக நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை அறிக்கை செய்தீங்கன்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க? நான் என் வாழ்க்கையை எனக்கு அறிவு வந்த காலத்திலேருந்து நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் நாளைய அடுத்த வாரம் கூட்டத்துக்கு வருவீங்களா? நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கைக்கு ஆள் இருக்கா? ஆனால் எல்லாம் தெரிந்தும் நம்மை நேசித்து நம்ம கூட வாழக்கூடியவர் இதோ வாசலண்டையிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன், அவனோடு கூட வாழ்வேன்னு சொன்னது போல நம்ம கூட வாழ்கிற ஒரே ஒருத்தர். ஒரிஜினலாக நீங்கள் ஆண்டவரோடு ஒரு நாள் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கைக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே இருக்குது. அதுக்கு பிற்பாடு அவரை விட்டு பிரியவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய அன்பை ஒரு முறை ருசி பார்த்துட்டிங்கன்னா, கரெக்டாக ருசி பார்த்துட்டிங்கன்னா மாறவே மாறாது. அல்லேலூயா. கருப்டிக்கு ருசி வேறங்க, சீனிக்கு ருசி வேறங்க, சாக்கரினுக்கு ருசி வேறங்க, சர்க்கரைக்கு ருசி வேறங்க, பனங்கற்கண்டுக்கு ருசி வேறங்க. இருக்கா இல்லையா? கருப்டி அதே இது அது என்ன பயனிலிருந்து தான் இது கருப்டியும் பனங்கற்கண்டு ரெடி பண்ணுறாங்க. ரெண்டு ருசி. ஒரே கரும்பு சாறுலேருந்து தான் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் எடுக்கிறாங்க, சீனியும் எடுக்கிறாங்க. ரெண்டுக்கு ருசி வேறங்க. இது நம்ம வாழ்க்கையில் ருசிச்சிருக்கிறதுனால வித்தியாசம் தெரியுங்க. இது மூலம் ஆண்டோடைய அன்பு அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஒரிஜினலாக இருக்குமானா ஒரு நாளும் பிரிய மாட்டோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரிஜினல் லைஃப். நானும் என் இயேசுவும், என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடைய நேசர் என்னுடையவர். எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான அனுபவம். ஒரிஜினல் வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு வாழ்ந்துட்டோன்னா திருப்பி பிரியவே மாட்டோம், முடியாது. ஒன்ஸ் கர்த்தருக்கு நீ வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டா தனிமை கூட அவ்வளோ இனிமையாக இருக்கும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மதுரம் தெரியுமா? கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஒரிஜினல் வாழ்க்கை வாழ்கிற ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். ஒரிஜினலா 300 வருஷம் யார் கூட வாழ்ந்தார்? அவருக்கு நீ குடும்பம் இருந்து பிள்ளைகள் இருந்துங்க. யார் கூட வாழ்ந்தார்? ஏசப்பாவோடு வாழ்ந்தார், தேவனோடு வாழ்ந்தார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை. அப்போ ஒரிஜினலா ஏசப்பாவோடு வாழ்கிறவர்கள் அவருடையவர்களாய் அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுகிற நாள். கண்களை மூடுவோமா? ஒரிஜினலான நான் தான் பாவிங்கிற ஒத்துக்கொள்ளுகிற
உணர்கிற ஒரு அனுபவம். ஒரிஜினலாக தேவனை தரிசித்தால், ஒரிஜினலாக தேவனுடைய சத்தத்தை கேட்டா தெய்வ சுத்தம் செய்கிற அனுபவம், ஒரிஜினலாக இருதயம் திறக்கப்பட்டால் தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே வாழ்கிற வாழ்க்கை, தேவனுடைய வசனத்தால் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை, ஒரிஜினலாக நம்முடைய வாழ்க்கையில் சோதனை, போராட்டம், வியாதி நேரங்களில் விசுவாசம், நம்பிக்கை, தைரியமாய் கத்தரால் சுகம், வியாதிகளிலிருந்து விடுதலை, சோதனையிலிருந்து தப்பிக்கிற அனுபவம் இருக்குமானால் அந்த ஒரிஜினல் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மாறாது. ஒரிஜினலாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே விதைக்கிறவளாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கிறதை நிறுத்த மாட்டோம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிற்காது. ஆறாவதாய், ஒரிஜினலாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட ஒட்டப்பட்டிருப்ப அனுபவம் இருக்குமானால் அவருடைய வேருக்கும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் பங்காளியாய் ஒவ்வொரு நாள் நம்முடைய ஜீவியம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரிஜினலாக ஏசப்பாவோடு வாழ்கிறவளாக இருப்போமானால் நிச்சயமாக அவரால் எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை வருஷமானாலும் அவரை விட்டு விலக மாட்டோம். அந்த வாழ்க்கை நமக்கு புளிக்காது, அந்த வாழ்க்கை நமக்கு வெறுப்பாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் அது சந்தோஷமாக இருக்கும். கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே ஒரிஜினல் வாழ்க்கை எனக்கு வாழ கிருபை தாங்கப்பா. பொன்னுக்கு பதிலாய் வெங்கலத்தினால் பரிசைகளை உண்டாக்கினார்கள். இப்போ ஒரிஜினல் போல ஒரு டூப்ளிகேட் வாழ்க்கையை ஊழியர்கள் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, விசுவாசிகள் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. என் ஜனம் போல வந்து உட்கார்ந்து கேட்பாங்க. நீ நம்பிராத. எத்தனை பேர் விரும்புவீங்க? நான் ஒரு ஒரிஜினல் வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், ஒரிஜினல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற விதத்தில் ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா வரும்போது இந்த வார்த்தைகளும் அவரை சந்திக்க நம்மை தகுதிப்படுத்துவதாக. ஆமென்.